சமீபத்துல நான் பார்த்து நான் அப்படி இப்படி ஒரு படம் கூட எடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு நான் வியந்து பார்த்த படம். மனிதர்களை எல்லாம் நேசிக்கிறேன். இந்த ஜாதியெல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த இடத்துல வந்திருக்கிற படங்கள். ஆத்துல ஓடுற 1000 மீன் வந்து காலை கடிக்குது, அது சொந்தங்கிறாங்க. உயிரே இல்லாத சைக்கிள் வந்து குடும்பத்துல ஒண்ணு சொல்றோம். ஆமா, அந்த அங்க ஒரு பாம்பு, அந்த பாம்பு ஒண்ணு இருக்குது. நான் குடியேறதுக்கு முன்னாடி அந்த பாம்பு வந்துருச்சுங்க, அதனால குடும்பத்துல ஒருத்தனை எடுத்துக்கிட்டேன். என்னங்க மனுஷன் என்னங்க விட்டுட்டு போன தங்கச்சி, சொந்தம்னு ஒதுக்கி விட்ட தங்கச்சிக்கு வந்து காலில் கொடிச்சு போடும்போது கண்ணி விட்டு அழுதுட்டேன். ஹலோ நண்பர்களே, என்னடா பட்டியை போட்டுட்டு கேமரா முன்னாடி வந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்நாளில் இது வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு படத்தை நான் வந்து பார்த்ததே இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அது என்ன படம், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரேண்டோ ரிவ்யூவோ ரோஸ்ட் எப்படி பண்ண முடியும், வாட் எவர். இந்த படத்தை பற்றி நான் வந்து புலம்ப போகிறேன். ஸோ அப்படி என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, மெய்யழகன். ஹாரரு, ஃபேண்டசி, ரொமான்ஸு, அப்புறம் என்ன மேஜிக்கலு, ட்ராமா இல்லை, இந்த மாதிரி பல படங்கள் பல ஜானர்ஸில் வந்தாலுமே இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லைக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து த்ரில்லரு இந்த மாதிரியான மூவிஸில் பயங்கரமாக லைக் பண்ணுவாங்க. பட் இந்த ட்ராமா கேட்டகரியில் வர மூவிஸ்லாம் மேக்ஸிமம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் அது வந்து ரொம்ப போராக போகும். ஆமாம் தானே, நாம் இது வரைக்கும் என்ன படம் பார்த்துருக்கோம், பட் நான் பார்த்துருக்கேன், ரீசெண்டாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற டைமில், ஐ மீன் நானும் ஒரு படம் வருது, மெய்யழகன். அடிக்கிறாங்களா எல்லாம் 1000 கொஞ்சம். ஓ மை காட், ஹெவன் தான். டேய் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்காது, ஒரு ஃபைட் இருக்காது, மேஜிக் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. டான்ஸ் கூட ஆடுவேன் தான், நானும் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்த் அபு ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். ஒன்லி ட்ராமா, ஐ மீன் ஒரு 2 கேரக்டர் ஒரு நைட்டுக்குள்ளே பேச போகிறாங்க. ஸோ அதை வந்து நமக்கு வந்து பயங்கரமாக கன்வே பண்ணுவானுங்க. ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் பேசிட்டு இருக்கல, பட் படம் அப்படி தாங்க நண்பர்களே இருக்கும். உண்மையாக பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா பல கோட்ஸை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம் இல்லை, அதானே நின்று யோசிப்போம். நிறைய விஷயமும் அந்த படத்தில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா காமெடின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹஹா இல்லாமல் ஒரு மாதிரி அந்த ஒரு ஹாப்பி ஸ்மைலோடையே அந்த படம் வந்து பயங்கரமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போகும். இட்ஸ் பெஸ்ட் ப்ரோ, தி பெஸ்ட். இங்க பாம்பு இருக்கா? ஆமாத்தான், நல்ல பாம்பு, குட் ஸ்னேக். இப்போதான் குட்டி கூட போட்டுச்சு, ஒரு 4-5 உருப்படி இருக்கும். சரியான ஆளுப்பா நீ. இங்கெல்லாம் பாம்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். படத்துடைய எண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் என்ன சொல்லுவான் அப்படின்றது தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் அந்த கேரக்டராக சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஏங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளேயே நம்மளை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி வேற ஒரு ஜோனுக்குள்ளே கொண்டு போயிருங்க நண்பர்களே. நீங்கள் இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப 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 அண்டர் ரேட்டடான பிஜிஎம்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்கு. எஸ், எப்படா ஏன் யாருமே இதை கண்டுக்கல? ஹோல்ட் ஆன். ஈடின்றி வாழும் பேரன்பே என்று ஒரு நிமிஷம் தான். யாரோ இவன், யாரோ சொந்தம். செகண்ட் ஹாஃப்ல வர அந்த பாட்டு சுச்சுவேஷனுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி நம்மளை தேம்பி அள வைக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா அது நமக்கு ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த மியூசிக்கும் அந்த சீனும் என்னங்க இங்கே யாருங்க அந்த ஆள். இன்னொரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், பாராட்டணும் இல்லை, பட் அது ஒரு மாதிரி எனக்கு சொல்லவே தெரியல, எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மூவி. சுத்தம் முடிய தூக்குங்க. நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா? இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் எங்கேயானோ சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஸோ மெய்யழகன் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு மூவியாகவே அது ட்ரீட் பண்ண தோணல. மூவின்னு சொன்னால் அது ஒரு இதுவாகிடும் அப்படின்றதுனால கைண்ட் ஆஃப் ஒரு மெய்யழகன் வேர்ல்டு. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே போனோம்னா போய் பாருங்கள், போவீங்க, உண்மையாகவே போவீங்க. ஸோ இங்கே ஒரு பேடான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை மேக்ஸிமம் பீப்புள்ஸ் பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன்னா இந்த மாதிரியான படம் வந்து வந்தாலும் யாரும் போய் பார்க்கறதில்ல. எனக்கு ஆக்ஷன் வேணும், பறக்க விடணும், தெறிக்க விடணும். நாங்களா இந்த மாதிரி படத்தெல்லாம் போய் பாருங்கள் நண்பர்களே. இந்த படம் தேட்டரில் வந்து நிறைய பேர் போய் பார்க்கல. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்த வாட்டிக்கு என்ன மாதிரியான
ஆட்கள்லாம் போய் பார்த்துட்டு ஓ மை காட் இந்த மாதிரியான படத்தை நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புலம்பன பல பேர் இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன். ஸோ அதனால தான் இங்கே வந்து புலம்பிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கைஸ் நல்ல படம், மேபி போய் பார்க்குறவங்க பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் பிச்சு படுவாராஸ்க்கு. ஸோ எனிவே கைஸ் இந்த படம் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு எமோஷ்னலான ஒரு நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இந்த படம். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை பார்த்துட்டு யாராவது இந்த சேனல் வந்து மூவி சஜஷனுக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பேசுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஒரு சேனல். ஸோ மூவி சஜஷனுக்கு தான் இந்த சேனல் இருக்குது அப்படின்றது யாரும் நம்பிட வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதனா ரீல்ஸ் ரியாக்ஷன் வாட் எவர் எது பண்ணாலுமே கண்டென்ட் சஜஷன் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் மறக்காம இந்த இன்ஸ்டா ப்ரொஃபைலுடைய லிங்க் கீழே இருக்குது. ஸோ அங்கே கிளிக் பண்ணி அங்கே டிஎம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஆமாம், இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக கூட யார் சொன்னாங்க, அவர் பேர் நானி, அவர் கூட சொல்லியிருப்பார் தி பெஸ்ட்டான ஒரு மூவின்ட்டு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.